إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அகீதாவில் மிக முக்கியமான ஒரு நூலை பார்த்து வருகின்றோம். அந்த நூல் தான் அல் அகீதத்துல் வாசித்தியா. இந்த நூல் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுக்குரிய ஒரு சிறப்பான நூலாகும். இந்த நூலில் இவர் முதலிலே எதை கொண்டு ஆரம்பிக்கிறார் என்றால் தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் தொடர்பான அந்த தௌஹீதுடைய அந்த பகுதியை கொண்டுதான் ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் பெரும்பாலும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வழிகேடுகள் உருவாகியது, வழிகேடுகளும் வழிகட்ட பிரிவுகளும் உருவாகியது அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் தான் பெரும்பாலும். எனவே அந்த வழிகேடர்களுக்கு மறுப்பு கொடுக்கும் விதமாகத்தான் இந்த நூல் இருக்கிறது. இந்த நூல்ல ஆரம்பத்திலே அவர்கள் அந்த தலைப்பை தேர்வு செய்து அந்த தலைப்பில் இன்று நாம் அதுல இருக்கக்கூடிய பேஜ் 17ஆம் பக்கம், 17ஆம் பக்கத்துல நாம் இருக்கின்றோம். 17ஆம் பக்கத்துல என்ன கொண்டு வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனில் கூறக்கூடிய வசனங்களை தான் அப்படி தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே வருகிறார். என்ன காரணம் என்று சொன்னால், அதாவது இந்த வழிகேடர்களுக்கு மறுப்பு குர்ஆன் தான். அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் எவர்கள் திரிவுகளை ஏற்படுத்தினார்களோ, எவர்கள் அதில் கூடுதல் குறைவுகளை செய்தார்களோ, எவர்கள் அதில் உதாரணம் கற்பிக்க முனைந்தார்களோ அல்லது அதற்கு முறைமைகள் கற்பிக்க முனைந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் மறுப்பு குர்ஆன் தான். அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனில் எப்படி சொல்கிறானோ அப்படித்தான் நம்ப வேண்டும். ஏனென்றால் இதில் வழிகேடுகள் உருவாவதற்கு பெரும்பாலும் எது காரணமாக இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா தேவையற்ற சிந்தனைகள். இப்ப நபி அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சஹாபாக்களுக்கு சொன்ன போது சஹாபாக்கள் அப்படியே ஈமான் கொண்டார்கள், அப்படியே நம்பிக்கை கொண்டார்கள். இதுதான் இதில் உள்ள முறை. அப்ப இதை விட்டு இவர்கள் என்ன தேவையற்ற சிந்தனைகளை இவர்கள் உருவாக்கி கொண்டு இந்த வழிகேடுகளை உருவாக்கினார்கள். அதனால என் அருமையான சகோதரர்களே, இதை நாம் மிக தெளிவாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில தான் இவ்வளவு குர்ஆன் வசனங்களை இவர் கொண்டு வருகிறார். அதில் நாம் சென்ற வகுப்பில் ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். இப்ப நாம் தொடர்ந்து இந்த குர்ஆன் வசனங்களை பார்த்து முடிப்போம். முடித்த பிறகு அதற்குரிய அதாவது ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதுல்லாஹ்வுடைய விளக்கங்களும் அதிலே காணப்படுகின்றன. எனவே இதில் இப்ப நாம் அதாவது சூரத்துல் ஃபுர்கானுடைய 25வது வசனம், சூரத்துல் ஃபுர்கானுடைய 25வது வசனம், பேஜ் நம்பர் 17 எடுத்துட்டீங்களா? விரும்பினவங்க எடுத்துக்கோங்க. வயௌம தஷக்கக்குஸ் ஸமாஉ பில் கமாமி வனுஸ்ஸிலல் மலாயிகத்து தன்ஸீலா. இது சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம் 25வது வசனம். யாருக்கும் பெண்கள் நோட்புக்கள் தேவைன்னா அப்படி அங்கே போய் எடுத்துட்டு வந்துடலாம். அங்க இருக்குது அந்த டேபிள்ல கொண்டாந்தீங்களா? ஓ சரி. எனவே இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது இன்னும் வானம் மேகத்தால் பிளந்து போகும் நாளில் மலக்குகள் அணி அணியாய் என்ன செய்வார்கள், கீழே இறக்கப்படுவார்கள். அல் முல்கு யௌமைதில் ஹக்குல் இர்-ரஹ்மான், அந்நாளில் உண்மையான ஆட்சி அர் ரஹ்மானுக்குத்தான்.
என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த வசனத்தை இமாம் அவர்கள் இங்கு என்ன செய்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். அதற்கு அடுத்த வசனம் என் அருமையான சகோதரர்களே, வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், சூரத்துர் ரஹ்மான் 55வது அத்தியாயம் 27வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அதாவது மிக்க வல்லமையும் கண்ணியமும் உடைய இறைவனின் முகமே நிலைத்திருக்கும். வைபகாண்டா நிலைத்திருக்கும். வஜ்ஹு ரப்பிகனா உமது இறைவனுடைய அந்த திருமுகம், துல் ஜலாலி வல் இக்ராம், அவன் யார் என்றால் அதாவது மிக்க வல்லமையும் கண்ணியமும் உடையவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான். அப்ப எனவே நாம் இந்த வசனங்களை படிக்கும் போது நமது ஈமான் அதிகரிக்க வேண்டும், அல்லாஹுவை பற்றி அச்சம் ஏற்பட வேண்டும். நாம் மகத்தான ரப்பை பற்றி நாம் படிக்கின்றோம். எனவே இந்த குர்ஆனுடைய வசனங்களை நன்றாக நாம் என்ன ஒரு கவனமாக கேட்க வேண்டும். குர்ஆன் வசனம் தானே என்று அலட்சியமா போகக்கூடாது இல்லையா? குர்ஆன் வசனம் தானே, அப்படி அல்ல. குர்ஆன் இதுதான் என்ன மிகப்பெரிய இல்ம், மிகப்பெரிய இல்மாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக சூரத்துல் கஸஸுடைய 88வது வசனம், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, 28வது அத்தியாயம் 88வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன இந்த வசனத்திலே சொல்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு என்ற இந்த வசனத்தில் அவன் முகம் தவிர ஒவ்வொரு பொருளும் அழிந்து விடக்கூடியதே என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதிலும் அல்லாஹுடைய பண்பு சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். படைத்த ரப்புடைய பண்பு இந்த வசனத்தில் கூறப்படுவதை நாம் பார்க்கின்றோம். நாங்க என்ன பண்புகள் சொல்லப்படுது என்பது நல்லா கவனிங்க. அந்த வசனங்கள்ல சொல்லப்படுகின்ற பண்புகளையும் கவனிங்க. அடுத்து நீங்க வாங்க சூரத்து சாதுடைய 75வது வசனம். சூரத்து சாதுடைய 75வது வசனம், 38வது அத்தியாயம் 75வது வசனம். இதில் அல்லாஹு தஆலா என்ன கேட்கிறான் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அதாவது என்னுடைய கைகளால் படைத்தவருக்கு சுஜூத் செய்வதை விட்டு உன்னை தடுத்தது எது? அப்ப இந்த வசனத்துல எந்த பண்பு சொல்லப்படுது? அல்லாஹ்வுடைய சொல்லுங்க. அடுத்து என்ன பண்பு சொல்லப்படுது? எனது கரங்கள், அப்படிதானே? எனது கைகளால், என்னுடைய கைகளால் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று படைத்தல் என்ற அந்த பண்பும் இங்கே இருக்கிறது. எனவே இங்கு கைகள் என்றால் அல்லாஹுடைய கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அந்த பண்பு அல்லாஹுக்கு உண்டு என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய நம்பிக்கை. அதில் வேற எந்த ஒரு மாற்று விளக்கமும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கப்படக்கூடாது என்பதையும் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வாங்க மாயிதா 5வது அத்தியாயம் 64வது வசனம். அதிலே அந்த யூதர்கள் என்ன சொன்னார்கள், யூதர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது, வகாலத்தில் யஹூத் யதுல்லாஹி மக்லூலா, அதாவது யூதர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வின் கை கட்டப்பட்டு இருக்கிறது, அல்லாஹ்வின் கை கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். அதாவது உல்லத் ஐதீஹிம், அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுடைய கைகள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. வலுஇனு பிமா காலு, அவர்களுடைய இந்த கூற்றின் காரணத்தால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். பாருங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அதாவது இப்படி இவர்கள் கூறிய காரணத்தால் என்ன செய்யப்பட்டார்கள், சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், பல் யதாஹு மப்சூததான் யுன்ஃபிகு கைஃப யஷா, அல்லாஹ்வுடைய இரு கைகளோ விரிக்கப்பட்டே இருக்கின்றன, அவன் தான் நாடியவாறு என்ன செய்கிறான், அவன் வழங்குகிறான். எனவே இந்த வசனத்திலும் அல்லாஹுடைய பண்புகள் பேசப்படுவதை, அவனது இரு கைகள் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவைகள் விரிக்கப்பட்டே இருக்கின்றன, அவன் நாடியவாறு என்ன செய்கிறான், அவன் செலவு செய்கிறான், அடுத்த நாடியவாறு வழங்குகிறான். அடுத்து வாங்க சூரத்து தூர் 48வது வசனம். சூரத்து தூர் 48வது வசனம். இந்த வசனத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக ஃபஇன்னக பிஅயுனினா, நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது உம்முடைய இறைவனின் தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக, உம்முடைய இறைவனின் தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, ஃபஇன்னக பிஅயுனினா, நிச்சயமாக நீர் என்ன செய்கிறீர், நமது அந்த கண்காணிப்பு, நமது கண்களுக்கு முன்னால, ஃபஇன்னக
பிஅஅயுனினா, எமது கண்களுக்கு முன்னால் நீர் இருக்கிறீர் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நம் கண்களுக்கு முன்பாகவே இருக்கின்றீர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப எனவே இங்கு சொல்லப்படுகின்ற பண்பு என்ன சொல்லுங்க? அந்த கண்கள் என்ற அல்லாஹுடைய பண்பு சொல்லப்படுகிறது. அவனது கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு உண்டு. அடுத்ததாக நாம் பார்ப்போம் என் அருமையான சகோதரர்களே, அடுத்த வசனம் என்ன? சூரத்துல் கமருடைய 13, 14 ஆகிய வசனங்கள். சூரத்துல் கமர் அத்தியாயம் அதனுடைய 13, 14 ஆகிய வசனங்கள், அதாவது 54வது அத்தியாயம். வஹமல்நாஹு அலா தாத்தி அல்வாஹின் வதுசுர். அப்போது என்ன அல்லாஹ் சொல்கிறான்? பலகைகளினாலும் ஆணிகளினாலும் செய்யப்பட்ட மரக்கலத்தின் மீது அவரை ஏற்றிக்கொண்டோம். இங்க எந்த நபியை பற்றி சொல்லப்படுது? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி. தஜ்ரி பிஅஅயுனினா, தஜ்ரி பிஅஅயுனினா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது நம் கண் முன்னிலையில் அது என்ன மிதந்து சென்று கொண்டிருந்தது. அந்த கப்பல் என்ன செய்து நமது கண் முன்னிலையில் மிதந்து சென்று கொண்டிருந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இங்கும் அல்லாஹுடைய பண்பு சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அல்லாஹுடைய பண்பு சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த பண்பு அல்லாஹுடைய கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அல்லாஹ்வுக்கு உண்டு. அடுத்து வாங்க சூரத்து தாஹா. சூரத்து தாஹா அத்தியாயம் 20வது அத்தியாயம் 39வது வசனம். இதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅல்கைது அலைக மஹப்பதம் மின்னி வலிதுஸ்னஅ அலா ஐனி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது நீர் என் கண் முன்னே வளர்க்கப்படுவதற்காக உன் மீது அன்பை பொழிந்தேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது எந்த நபிக்கு? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. நபி மூசா என் கண் முன்னே வளர்க்கப்படுவதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உன் மீது அன்பை பொழிந்தேன். அப்ப இந்த வசனத்துல சொல்லப்படுகின்ற அல்லாஹுடைய பண்புகள் என்ன? எனது கண் முன்னால். அடுத்து என்ன? வேற என்ன பண்பு சொல்லப்படுது? எனது நேசம். அப்படிதான், எனது நேசத்தை பொழிந்தேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நேசம் என்ற பண்பும் என்ன செய்யப்படுகிறது? இங்கு சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களை வாங்க சூரத்துல் முஜாதலா 1வது வசனம். சூரத்துல் முஜாதலா 58வது அத்தியாயம் 1வது வசனம். இதுல பாத்தீங்கன்னா, கது சமியல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா வதஸ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா. எனவே அதாவது உறுதியாக அல்லாஹ் செவியேற்று விட்டான். எதை செவியேற்று விட்டான்? அதாவது கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா. எந்த விஷயம்? ஒரு பெண் வந்து என்ன செய்யறார்? தனது கணவருடைய விஷயத்தை உம்மிடத்துல வந்து என்ன செய்யறாங்க? தர்க்கித்தார்களே. அதே போன்று அல்லாஹ்விடம் அவர்கள் முறையிட்டுக் கொண்டார்களே. இதை அல்லாஹ் வந்து என்ன செய்து விட்டான்? அல்லாஹ் செவியேற்றுக் கொண்டான், செவியேற்று விட்டான். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா. அல்லாஹ் உங்கள் இருவருடைய அந்த உரையாடலையும் செவியேற்று விட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு, இன்னல்லாஹ ஸமீஉம் பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவன், பார்ப்பவன். பாருங்க, உரையாடல் எங்க நடக்குது? மஸ்ஜிது நபவியில. அப்படிதானே? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில உரையாடல் நடக்குது. அல்லாஹ் அதை எங்க செவிமடுக்கிறான்? 7 வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அரசிலிருந்து அல்லாஹ் அதை செவியேற்று விட்டான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த பண்பு, அல்லாஹுடைய இந்த பண்புகள் எவ்வளவு கண்ணியமானவைகள், உயர்வானவைகள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்த வசனமாக 3வது அத்தியாயம் 181வது வசனம். ஆலு இம்ரான். லக்கது சமியல்லாஹ், உறுதியாக அல்லாஹ் செவியேற்று விட்டான். எதை? கௌலல்லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா. அல்லாஹ் வந்து ஏழை என்றும் நாம் செல்வந்தர்கள் என்றும் கூறினார்களே, அவர்களுடைய அந்த கூற்றை அல்லாஹ் செவியேற்று விட்டான். இவ்வாறு என்ன செய்தார்கள்? யூதர்கள் இவ்வாறு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் அபாண்டங்களை சுமத்தினார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் இதை செவியேற்று விட்டான். இங்க என்ன பண்பு சொல்லப்படுது? செவியேற்று விட்டான் என்ற அந்த பண்பு, இங்க அந்த செயல் இங்கு கூறப்படுவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அடுத்து வாங்க சூரத்து தாஹா 20:46வது வசனம். 20:46வது வசனம். கால லா தஹாஃபா இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா. நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம், நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம், நிச்சயமாக அதாவது நான் உங்களோடு இருக்கிறேன். இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, நான் செவியேற்பவனாகவும்
பார்ப்பவனாகவும் இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா எந்த இருவருக்கு கூறினான்? எந்த இருவருக்கு? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? கூறினான். எனவே இங்கு சொல்லப்படுகின்ற பண்பு என்ன பண்பு? நான் செவியேற்கிறேன், பார்க்கிறேன் என்று அல்லாஹு தஆலா இங்கு அவர்களை பார்த்து குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அடுத்து வாங்க சூரத்து ஸுஹ்ருஃபுடைய 80வது வசனம், அதாவது 43ல 80. இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அம் யஹ்ஸபூன, அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா, அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா, அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும், அவர்களுடைய இரகசியத்தையும் அவர்கள் தனித்திருந்து கூடி பேசுவதையும் நாம் செவியேற்க மாட்டோம் என்று அவர்கள், நாம் கேட்கவில்லை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே அவர்கள் ரகசியமாக பேசக்கூடியவைகள், ரகசியமாக கூடி கூடி பேசக்கூடியவற்றை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? செவியேற்கிறோம் என்பதை அல்லாஹ் இங்கே என்ன செய்கிறான்? குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனவே இதில் சொல்லப்படுகின்ற பண்பு செவியேற்றல். இந்த பண்பு நாம் செவியேற்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அடுத்து வாங்க சூரத்துல் அலக்குடைய 14வது வசனம். சூரத்துல் அலக், அதாவது 96வது அத்தியாயம் 14வது வசனம். அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, அதாவது அவன் அறியவில்லையா? அலம் யஅலம், அல்லாஹு தஆலா மக்காவுடைய அந்த ஒரு காஃபிரை பற்றி இங்கு சொல்கிறான். அவன் அறியவில்லையா? பிஅன்னல்லாஹ யரா, நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே இதுல சொல்லப்படுகின்ற பண்பு என்ன? அல்லாஹ் பார்க்கிறான். அடுத்து வாங்க என் அருமையான சகோதரர்களே, சூரத்து ஷுஅரா, எந்த அத்தியாயம்? சூரத்து அஷ்-ஷுஅரா 26வது அத்தியாயம் 218, 219 ஆகிய வசனங்கள். 220லும் அது வருகிறது. இதில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அல்லதி யராக ஹீன தகூம் வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், அதாவது நீங்கள் வணங்குவதற்காக, தனித்து வணங்குவதற்காக நீங்க நிற்கும் போது உம்மை பார்க்கிறான். அல்லாஹ் நபி என்ன சொல்றான்? நபிக்கு சொல்றான், நீங்க வணங்குவதற்காக நிற்கும் போது என்ன செய்யறான்? அவன் உங்களை பார்க்கிறான். வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், இன்னும் நீங்கள் சஜிதா செய்யும் போதும் அவன் உங்களை என்ன செய்கிறான்? பார்க்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியேற்பவன், மிக்க அறிந்தவனாக இருக்கிறான். இங்கு என்ன பண்பு சொல்லப்படுது? எனவே அதாவது நாம் எப்படி இருக்கும் நிலையில் அல்லாஹ் எம்மை பார்க்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும்? சொல்லுங்க. நன்மைகள், இபாதத்துகள். எனவே அல்லாஹ் உம்மை பார்க்கிறான். எந்த நிலைன்னு பாருங்க. நீங்க இரவில் நின்று வணங்கும் போதும், சுஜூத் செய்யும் போதும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று அல்லாஹ் தனது தூதரை பார்த்து குறிப்பிடுவதை நாம் இங்கு பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 105வது வசனம். வகுல் இஅமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வ ரசூலுஹு வல் முஃமினூன், அதாவது 9:105, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். யாரிடம்? அந்த முனாஃபிக்குகளிடம். என்ன? நற்செயல்களை செய்யுங்கள், திறனாக உங்கள் செயல்களை அல்லாஹ்வும் அவன் தூதரும் மூமின்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படித்தானே? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் அல்லாஹ் பார்ப்பதும் அல்லாஹ்வுடைய தூதர் பார்ப்பதும் மூமின்கள் பார்ப்பது எல்லாம் பார்ப்பது உண்டா? இல்ல. அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் அவன் 7 வானங்களுக்கு மேலிருந்து, அந்த அரிசியில் இருந்து அவன் என்ன செய்ய பார்க்கிறான். அவன் எங்கிருந்தும் பார்க்கக்கூடியவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். எனவே அவன் அரிசின் மீது ஆனான், அரிசியிலிருந்து பார்க்கிறான். அதே நேரத்தில் அவன் அவன் மூமின்களோடு இருக்கிறான். அவனது இல்மாலும் அவனது ஞானத்தாலும் அவன் சூழ்ந்தறியக்கூடியவனாகவும் இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அடுத்து சொல்கிறான், வஸதுரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், அதாவது நீங்கள் இரகசியங்களையும் பரஹசியங்களையும் அறியும் இறைவனிடத்தில் தான் மீட்கப்படுவீர்கள். திரும்ப அங்கதான் வருவீங்க. அவன் என்ன? மறைவானவற்றையும் அறியக்கூடியவன், வெளிப்படையானவற்றையும் அறியக்கூடியவன். ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்தவற்றை எல்லாம் அவன் உங்களுக்கு அறிவிப்பான், நீங்கள் செய்தவற்றை எல்லாம் அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹு தஆலா இதிலே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, சூரத்துர் ரஅதுடைய 13வது வசனம். சூரத்துர் ரஅதுடைய 13வது அத்தியாயம் 13வது வசனம். இதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஹுவ ஷதீதுல் மிஹால், அவனே மிகுந்த வல்லமையுடையவனாக இருக்கிறான், அவனே
மிகுந்த வல்லமை உடையவனாக இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் வமகரு வமகரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். 3வது அத்தியாயம் 54வது வசனம். இதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது அவர்கள் சதி செய்தார்கள், அவர்கள் சதி செய்தார்கள், அல்லாஹ்வும் சதி செய்தான். வமகரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிகச் சிறந்தவன் ஆவான். அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிகச் சிறந்தவன் ஆவான் என்று. எனவே இங்கு நாங்க பார்க்கிறோம், அவர்கள் சதி செய்தார்கள், அல்லாஹ்வும் சதி செய்தான். அப்படித்தான் இது என்ன செய்யும், அப்படித்தான் இது வர வேண்டும், அப்படித்தான் வரும். புரியுதா சொல்றது? எனவே இது யாருடைய விஷயத்தில்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு யூதர்கள் சதி செய்தார்களா இல்லையா? அதை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகிறான். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, சூரத்து தாரிக் அத்தியாயம் 15, 16 ஆகிய வசனங்கள். சூரத்து தாரிக்னா 86. அதில் நீங்கள் எடுத்து பாருங்க, 15, 16 ஆகிய வசனங்கள். இன்னஹும் யகீதுன கைதா, நிச்சயமாக அவர்கள் உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். மக்கா காஃபிர்கள். அல்லாஹ் சொல்கிறான் அகீது கைதா, நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன், நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அடுத்த வசனத்தை கவனிங்க. சூரத்து நமுல் 50வது வசனம். சூரத்து நமுல் என்ற 27வது அத்தியாயம், 27வது அத்தியாயம் 50வது வசனம். அல்லாஹு தஆலா இதிலே யாருடைய விஷயத்திலே சொல்கிறான் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக செய்த ஒரு சூழ்ச்சியை பற்றி அல்லாஹ் இங்கு பேசுகிறான். வமகரு, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். மக்கரன், என்ன செஞ்சாங்க? சூழ்ச்சியாக சூழ்ச்சி செய்தார்கள். வமகர்னா மக்கரன், நாமும் என்ன செய்தோம்? சூழ்ச்சி செய்தோம். வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் அறியாத வகையில், அவர்கள் உணராத வகையில் அறியாதவாறு நாமும் சூழ்ச்சி செய்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்வதற்கு அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவர்களை அழித்து விட்டான் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பண்பெல்லாம் வரும்போது என்ன, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான், அப்படி இணைந்துதான் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே பாருங்க, 4வது அத்தியாயம் 149வது வசனம். இதில் அல்லாஹ், அதான் 4வது அத்தியாயம் என்றால் சூரத்து நிசா. இன் துபுது கைரன் அவ் துஃபூஹு அவ் தஅஃபு அன் ஸௌஇன் ஃபஇன்னல்லாஹ கான அஃபுவன் கதீரா. நீங்கள் ஒரு நன்மையை வெளிப்படையாக செய்தாலும், அவ் துஃபு, அல்லது அதனை மறைத்து கொண்டாலும், அதே போன்று அவ் தஅஃபு அன் ஸௌஇன், அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு செய்த தீமைக்காக நீங்கள் மன்னித்தாலும், ஃபஇன்னல்லாஹ கான அஃபுவன் கதீரா, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக பேராற்றலுடையவனாக இருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் அறியக்கூடியவன், இவையெல்லாம் என்ன செய்யக்கூடியவன்? அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன், அதே போன்று பேராற்றல் உடையவன் என்று இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அடுத்து வாங்க அருமையான சகோதரர்களே, சூரத்து நூர் 22வது வசனம். சூரத்து நூர் 22வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா கேட்கிறான், அதாவது எப்படி என்று சொன்னால், ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு வல்யஃபு வல்யஸ்ஃபஹு, அதாவது நீங்க என்ன செய்யுங்க, மன்னித்து அதை பொருட்படுத்தாமல் விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? வல்லாஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக அருள் புரியவனாக இருக்கிறான். எனவே இந்த வசனம் யாருடைய விஷயத்தில் இறங்கிச்சு? அபூபக்கர் சித்திக் விஷயத்துல இறங்கிய வசனம். எனவே அல்லாஹ் இங்கு மன்னிப்பென்ற அந்த பண்பை சொல்கிறான். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அடுத்து வாங்க அருமையான சகோதரர்களை, சூரத்துல் முனாஃபிகூன் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி, வலில்லாஹி, அதில் 8வது வசனம், சூரத்துல் முனாஃபிகூன்ல 8வது வசனம், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி, கண்ணியம் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய தூதருக்குரியது. கண்ணியம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய தூதருக்குரியது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அடுத்த வசனம் சூரத்து சாதுடைய 82வது வசனம், இப்லீஸ் சொன்னான், ஃபபி இஸ்ஸதிக லஉகுவியன்னஹும் அஜ்மஈன், உனது கண்ணியத்தை கொண்டு நான் அவர்களை அனைவரையும் நிச்சயமாக வழிகெடுப்பேன். உனது கண்ணியத்தை கொண்டு என்று இப்லீஸ் குறிப்பிட்டதை அல்லாஹ் இங்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களை வாங்க, சூரத்துர் ரஹ்மான் 78வது வசனம், 55 78, தபாரக ஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம்,
அப்ப இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதாவது தபாரகஸ்மு ரப்பிக, உமது ரப்புடைய பேர் என்ன? பாக்கியமுடையது, பாக்கியமிக்கது. இதில் ஜலாலி வல்லிக்கிறாம், அவன் யார்? மிக்க சிறப்பும் கண்ணியமும் உடையவன். கண்ணியமுள்ள உம்முடைய இறைவனுடைய திருப்பெயர் மிகவும் பாக்கியமுடையது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அடுத்த நறுமையான சகோதரர்களை, இமாம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அடுத்த வசனம் 19வது அத்தியாயம் 65வது வசனம். ஃபஅபுதுஹு வஸ்தபிர் லிஇபாதத்திஹி ஹல் தஅலமு லஹு சமியா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நபியை பார்த்து சொல்கிறான், எப்படி? நீங்கள் அவனை வணங்குங்கள். வஸ்தபிர் லிஇபாதத்திஹி, அதாவது நீங்க என்ன செய்யணும்? அந்த இபாதத்துல வரக்கூடிய கஷ்டங்களை அதில் பொறுமையாக அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஹல் தஅலமு லஹு சமியா, ஹல் தஅலமு லஹு சமியா, அதாவது அல்லாஹ் இங்க கேட்கிறான், அல்லாஹ்வுக்கு நிகரானவரை நீர் அறிவீரா? அல்லாஹ்வுக்கு நிகரானவரை நீர் அறிவீரா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் அனைத்தும் அவனுக்கே உரிய விதத்திலே அவைகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, எந்த வசனத்தை இமாம் கொண்டு வராங்கன்னு சொன்னா, அதாவது சூரத்துல் இஹ்லாஸுடைய 4வது வசனம், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அதே போன்று அடுத்த வசனம் சூரத்துல் பக்ராவுடைய 22வது வசனம், ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதன் வ அன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்த நிலையில் நீங்கள் அவனுக்கு இணைகளை ஆக்க வேண்டாம். நீங்கள் அறிந்த நிலையில் அவனுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க? இணைகளை ஆக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து சூரத்துல் பக்ராவுடைய 165வது வசனம், வமினன் நாஸ், மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அவங்க யார் என்றால், மை யத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாத, அல்லாஹ்வை விட்டுவிட்டு இணைகளை எடுத்துக்கொண்டவர்கள். யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அந்த இணைகளை நேசிக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அடுத்த வசனம் சூரத்துல் இஸ்ரா 111வது வசனம். சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயம் 111வது வசனம். இதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகுலில் ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தஹித் வலதன், நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் தனக்கு என்ன செய்யவில்லை? தனக்கு அவன் எந்த ஒரு பிள்ளையையும் மகனையும் எடுத்துக்கொள்ளவில்லை. வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அவனது ஆட்சியில் அவனுக்கு யாரும் இணை இல்லை. அவனது ஆட்சியில் அவனுக்கு யாரும் என்னல்ல, எந்த ஒரு இணையும் அவனுக்கு இல்லை. அதே போன்று வலம் யகுல்லஹு வலியும் மினல் ذுல்லி என்று அல்லாஹு தஆலா அடுத்து சொல்கிறான். என்ன? எந்தவித பலகீனத்தை கொண்டும் எந்த உதவியாளனும் தேவையில்லாமலும் இருக்கிறானே அந்த இறைவன் புகழுக்குரியவன், அவனை புகழுங்கள். வகப்பிருஹு தக்பீரா, இன்னும் அவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தனது தூதருக்கு குறிப்பிடுகின்றான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, சூரத்து தகாபுன், சூரத்து அத்தகாபுன் என்ற அத்தியாயம். இந்த சூரத்து தகாபுன்ல வரக்கூடிய அந்த 1வது வசனம், இந்த வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது? யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. லஹுல் முல்கு, ஆட்சி அவனுக்குரியது. வலஹுல் ஹம்த், புகழ் அவனுக்குரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன். அடுத்து வாங்க சூரத்துல் ஃபுர்கான் 25ல அந்த 1வது வசனம், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த் வலம் யத்தஹித் வலதன் வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க் வ ஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரஹு தக்தீரா. தபாரக்கல்லதி யாரு? அவன் பாக்கியமிக்கவன். நஸ்ஸலல் ஃபுர்கான் என்றால் ஃபுர்கானை அருளினான். அலா அப்திஹி, யாருக்கு? தனது அடியாருக்கு, தனது அடியார் மீது ஃபுர்கான் என்ற வேதத்தை அருளினானே, ஃபுர்கானை அருளினானே, அவன் பாக்கியமிக்கவன். லியகூன லில் ஆலமீன நதீரா, அதன் மூலம் என்ன? அகிலத்தாருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் அருளினானே, அந்த இறைவன் பாக்கியமிக்கவன். அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய ஆட்சி எல்லாம் அவனுக்குரியது. வலம் யத்தஹித் வலதா, அவன் தனக்கு ஒரு மகனை எடுத்துக்கொள்ளவில்லை. வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், ஆட்சியில் அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. வ ஹலக குல்ல ஷை, யாவற்றையும் அவன் தான் படைத்தான். ஃபகத்தரஹு தக்தீரா, அவற்றை அதன் அளவுப்படி அவன் என்ன செய்தான்? அவற்றை அமைத்தான் என்று அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் குறிப்பிடுகின்றான். என் அருமையான சகோதரர்களே, அடுத்து நீங்க அதுல பாருங்க, சூரத்துல் முஃமினூன் அத்தியாயம் 91, 92 ஆகிய வசனங்கள். இதுல அதாவது 23வது அத்தியாயம். இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மத்தஹதல்லாஹு மின் வலத், அல்லாஹ் தனக்கென்று ஒரு மகனை எடுத்துக் கொள்ளவில்லை. வமா கான மஅஹு மின் இலாஹ், அவனோடு வேறு கடவுளும் இல்லை, வேறு இறைவனும் இல்லை. புரியுதா? அப்படி இறைவன் இருந்திருந்தால், அவ்வாறு அவனோடு இறைவன் இருந்திருந்தால், இதன் லதஹப குல்லு இலாஹின் பிமா ஹலக்,
ஒவ்வொருவரும் தான் படைத்ததை தன்னோடு சேர்த்து கொண்டு செஞ்சிருப்பாங்க, போயிருப்பார்கள். சிலர் சிலரை விட என்ன செஞ்சிருப்பாங்க, மிகைத்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன், அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹ் மிக்க தூய்மையானவன். ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா ஃபதஆலா அம்மா யுஷ்ரிகூன், அவன் மறைவானவற்றை பகிரங்கமானதை எல்லாம் அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அந்த இணை வைப்பவற்றை விட்டெல்லாம் அவன் மிக்க உயர்ந்தவனாக, அவர்கள் இணை வைக்கிறார்கள் படைத்த ரப்புக்கு, அவற்றை விட்டெல்லாம் அவன் மிக்க தூய்மையானவனாக உயர்ந்தவனாக இருக்கிறான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அடுத்த வசனத்துக்கு வாங்க. சூரத்து நஹலுடைய 74வது வசனம், அதாவது 16வது அத்தியாயம் 74வது வசனம். ஃபலா தضربوا لله الامثال, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லாதீர்கள், அல்லாஹ்வுக்கு நீங்க உதாரணங்களை சொல்லாதீர்கள். இன்னல்லாஹ யஅலம், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவன். வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறிய மாட்டீங்க. அல்லாஹ்வுக்கு என்ன சொல்லக்கூடாது, உதாரணம் சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லக்கூடாது. அப்படிதானே? தர்காக்களுக்கு கபர்களுக்கு போகக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள், உதாரணம் சொல்வார்கள். என்ன உதாரணம்? நேரடியா நீங்க என்ன அமைச்சர்கிட்ட போக முடியுமா, நேரடியாக அமைச்சர்கிட்ட போக முடியுமா என்று எங்க எதுக்கு உதாரணம்? இது படைத்த ரப்பிடம் சொல்வது. அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீங்க செய்யக்கூடாது, உதாரணம் சொல்லக்கூடாது. புரியுதா அவங்க சொல்றது? இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அதே போன்று அடுத்து வாங்க நறுமையான சகோதரர்களே, சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 33வது வசனம். குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வமா பதன் வல் இஸ்ம வல் பக்ய பிகைரில் ஹக், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என் இறைவன் ஹராமாக்கியதெல்லாம் அல் ஃபவாஹிஷ், எதை? மானக்கேடானவற்றை. மா ظஹர மின்ஹா வமா பதன், வெளிப்படையான மறைமுகமான மானக்கேடானவற்றை எல்லாம் எனது ரப் ஹராமாக்கி விட்டான். வல் இஸ்ம், பாவத்தை ஹராமாக்கினான். வல் பகி, அதே போன்று என்ன, அநியாயம் செய்வதை, வரம்பு மீறுவதை அவன் ஹராமாக்கினான், உரிமையின்றி வரம்பு மீறுவதை. வல் பகிய பிகைரில் ஹக் வ அன் துஷ்ரிகு பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தான், அல்லாஹ் எந்த ஒரு ஆதாரம் இறக்காமல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்குவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் அறியாதவற்றை பொய்யாக கூறுவதை அவன் ஹராமாக்கி இருக்கிறான் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்ற வசனத்தை இங்கு குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, சூரத் தாஹா 20வது அத்தியாயம் 5வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், ரஹ்மான் அரிசின் மீது ஆனான். அப்படிதானே? அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்றால் என்ன பதில்? அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அரிசின் மீது ஆனான். புரியுதா? அல்லாஹ் அரிசின் மீது ஆனான். குர்ஆன்ல நீங்க 6 இடங்கள்ல பார்க்கலாம். எத்தனை இடங்கள்ல? 6. அதாவது 7வது அத்தியாயம் 54வது வசனத்துல பார்க்கலாம். அதே போன்று சூரத் யூனுஸ் 10:3 பார்க்கலாம். அதே போன்று 13 சூரத்து ராதுடைய 2வது வசனமாக பார்க்கலாம். அதே போன்று சூரத்துல் ஃபுர்கான் 59வது வசனமாக பார்க்கலாம். சூரத்து சஜிதாவுடைய 4வது வசனம், சூரத்துல் ஹதீதுடைய 4வது வசனம். இந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ், இந்த 6 இடங்களிலும் சொல்கிறான் அல்லாஹ் அரிசி மீது ஆனான், அல்லாஹ் அரிசி மீது ஆனான். புரியுது அவன் சொல்றது? நாங்க இதை ஈமான் கொள்வது நம் மீது உள்ள கடமை, நாங்க ஈமான் கொள்வது நம் மீது உள்ள வாஜிப், நம் மீது உள்ள கடமை. இன்று நீங்க முஸ்லிம்கள்ட்ட அல்லாஹ் எங்கு இருக்கிறான், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், இதுதான் பதில். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? இங்கு 6 இடங்கள்ல அல்லாஹ் அரிசி மீது ஆனான் என்றுதான். அதாவது சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 54வது வசனம், சூரத்து யூனுஸ் 3வது வசனம், சூரத்துல் ரஅத் 2வது வசனம், சூரத்துல் ஃபுர்கான் 59வது வசனம், சூரத்து சஜிதா 4வது வசனம், சூரத்துல் ஹதீத் 4வது வசனம். இந்த இடங்களில் எல்லாம், இந்த 6 இடங்களிலும் என்ன செய்யப்படுகிறது? அல்லாஹு தஆலா இதை குறிப்பிடுகின்றான். இப்ப நீங்க சும்மா சாதாரணமா நீங்க கேளுங்களேன். சரி, இப்ப அல்லாஹ் எங்கும் இருக்கிறான்னு சொல்றீங்களே, இப்ப துஆவுக்கு ஏன் கையை மேல உயர்த்துறீங்கன்னு கேட்கலாம் தானே, கேட்கணும் தானே. சரியாப்பா, நீங்க அல்லாஹ் எங்கும் இருக்கிறான்னா துஆவுக்கு ஏன் கையை மேல உயர்த்துறீங்க? அப்படி இப்படி போக வேண்டியதானே எல்லா இடத்துக்கும். அதிலே அவங்களுக்கு தெரியுது, அப்படிதானே? என் அருமையான சகோதரர்களே, அடுத்து வாங்க 3வது அத்தியாயம் 55வது வசனம். அல்லாஹ் இதிலே சொல்கிறான், யா ஈசா இன்னி முத்தவஃபீக வராஃபிஉக இலைய. யா ஈசா இன்னி முத்தவஃபீக வராஃபிஉக இலைய. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து என்ன சொல்கிறான்? நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன், இன்னும் என் அளவில் உம்மை உயர்த்தி கொள்வேன். வராஃபிஉக இலைய, என் அளவில் உம்மை உயர்த்தி கொள்வேன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று 4வது அத்தியாயம் 158வது வசனம்,
இதிலும் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான் என்றால், பல் ரஃபஅஹு அல்லாஹு இலை, அல்லாஹ் அவரை தன்பால் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் அவரை தன்பால் உயர்த்தி கொண்டான். 4வது அத்தியாயம் 100. இதெல்லாம் என்ன, அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்பவர்கள் தெளிவான மறுப்பு. இதெல்லாம் புரியுது அவன் சொல்றது. குர்ஆன் அவர்களுக்கு சொல்லக்கூடிய மறுப்பாக அமைந்திருப்பதை பார்க்கலாம். அடுத்த வசனத்துக்கு வாங்க. அதாவது சூரத்து ஃபாத்திர் 35ல 10வது வசனம். இதிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், இலைஹி யஸ்அதுல் கலிமு த்தய்யிபு வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஅஹு. அதாவது அல்லாஹ் இதிலே என்ன சொல்கிறான் என்றால், தூய்மையான வாக்குகள் எல்லாம் அவன் பக்கமே மேலேறி செல்கின்றன. அவன் பக்கமே மேலேறி செல்கின்றன. வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஅஹு. நற்செயல் அதனை உயர்த்துகிறது. நற்செயல் அதனை உயர்த்துகிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே அடுத்து வாங்க சூரத்து காஃபிர் 36, 37 ஆகிய வசனங்கள். இந்த வசனங்கள் நீங்க எடுத்தீங்க 40வது அத்தியாயம். இதில் அதாவது ஹாமான் என்ன சொன்னான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவன் சொல்கிறான், உயரமான ஒரு கோபுரத்தை நீங்கள் எனக்காக கட்டுங்கள், நான் மேலே செல்வதற்கான பாதைகளை என்ன பெரும் பொருட்டென்று அவன் சொல்கிறான். அஸ்பாப சமாவாத்தி ஃபஅத்லிய இலா இலாஹி மூசா இன்னி லஅظنஹு காதிபா. நான் மூசாவை பொய்யராகத்தான் எண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அகங்காரத்தோடும் ஆடம்பரத்தோடும் கர்வத்தோடும் அவன் என்ன சொல்கிறான் என்றால், வானங்களின் பாதைகளை அடைந்து மூசாவுடைய அந்த இறைவனை நான் காண வேண்டும், மூசா பொய் சொல்கிறார் என்று இப்படி அவன் ஆணவத்தோடு பேசியதை அல்லாஹ் இங்கு குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அடுத்து வாங்க சூரத்துல் முல்க் அத்தியாயம் 16, 17 ஆகிய வசனங்கள். சூரத்துல் முல்க் 67ல 16, 17 ஆகிய வசனங்கள். அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமா அன் யஹ்ஸிப பிகுமுல் அர்த ஃபஇதா ஹிய தமூர். வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் சொருகி விடுவான் என்பதை பற்றி நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? அப்போது பூமி அதிர்ந்து நடுங்கும் என்று. வானத்தில் இருப்பவன் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? வானத்தில் இருப்பவன். அடுத்த வசனம் பாருங்க. அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா அன் யுர்சில அலைக்கும் ஹாஸிபன் ஃபஸதஅலமூன கைஃப நதீர். அல்லது வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கல்மாரியை அனுப்புவதை பற்றி நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? ஆகவே எனது எச்சரிக்கை செய்யப்பட்ட வேதனை எப்படி என்பதை விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அதுல பாருங்க சூரத்துல் ஹதீதுடைய 4வது வசனம். சூரத்துல் ஹதீத் 57ல 4வது வசனம். ஹுவல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம் ثم استوى على العرش. அவன்தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்கள்ல படைத்தான். ثم استوى على العرش. பிறகு அவன் அர்ஷின் மீது ஆனான். يعلم ما يلج في الارض. அதாவது பூமிக்குள் நுழைவதையும் வமா யஹ்ருஜு மின்ஹா, அதிலிருந்து வெளியேறுவதையும் அவன் அறிவான். வமா யன்ஸுலு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து இறங்குவதையும் வமா யஅருஜு ஃபீஹா, அதில் ஏறுவதையும் அவன் அறிவான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களோடு இருக்கிறான். இங்கு உங்களோடு இருக்கிறான் என்பது எதை சொல்கிறது? அவனது இல்ம், அவனது ஞானத்தால், அவனது ஆட்சியால். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்கியவனாக இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, சூரத்துல் முஜாதலா 7வது வசனம். இந்த சூரத்துல் முஜாதலாவுடைய 7வது வசனம், அலம் தர அன்னல்லாஹ யஅலம் மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த். அதாவது வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அறிகிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஹும். நீங்க 3 பேர்களுடைய இரகசியம், நீங்க 3 பேர்களுடைய இரகசியத்தில் அவன் அங்கு 4வதாக இல்லாமல் இல்லை. நீங்க 3 பேர் சேர்ந்து இரகசியம் பேசுறீங்களா? 4வதாக அங்கு அவன் இல்லாமல் இல்லை. வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸும். நீங்க 5 பேரா? 6வதாக அவன் இல்லாமல் இல்லை. வலா அத்னா மின் ذلك வலா அக்ஸர். இதை விட குறையலாம், இதை விட அதிகமாக இருக்கலாம். அவன் எங்கிருந்தாலும் அவர்களோடு இருக்கிறான். பிறகு மறுமையில் அவர்கள் செய்தவற்றை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் 2 விஷயத்தை ஒன்று வந்து என்ன, அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்றால் எங்க? அல்லாஹ் அர்ஷின் மீது ஆனான். எனவே அவன் எல்லோரோடும் இருக்கிறான் என்றால் என்ன விளக்கம்? அவனது இல்மால், அவனது ஞானத்தால், அவனது ஆட்சியால், அதிகாரத்தால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சூரத் தௌபா 9வது அத்தியாயம் 40வது வசனம். லா தஹஸன், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான் என்று நபி அவங்க எங்கிருந்து சொன்னாங்க? சௌர் குகையிலிருந்து சொன்னாங்க. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்க, நாங்கள் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனம் தான், இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, நான் உங்கள் இருவரோடும் இருக்கிறேன், நான் அதாவது செவியேற்பவனாக பார்ப்பவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டது. சூரத் தாஹா 20:46. அடுத்து வாங்க சூரத்துன் நஹல்
சூரத்து நஹலுடைய 128வது வசனம். சூரத்து நஹலுடைய இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். நிச்சயமாக அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? பயபக்தியாளர்களோடு இருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் நன்மை செய்பவர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அப்ப இந்த மஅய்யத் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய இல்மால், அவனது அருளால் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். 8வது அத்தியாயம் 46வது வசனம். இதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அடுத்து சூரத்துல் பக்ரா 249. கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரா பிஇذنில்லாஹ் வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். எத்தனையோ சிறிய படையினர் பெரிய படையினரை என்ன செய்திருக்கிறாங்க? வெற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, அதுல பாருங்க, அல்லாஹ் கேட்கிறான் 4வது அத்தியாயம் 87வது வசனம், வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. வார்த்தையால் அல்லாஹ்வை விட உண்மையாளன் வேறு யார்? அல்லாஹ்வை விட உண்மையாளன் வேறு யார்? வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. இதிலும் அல்லாஹ் தஆலா வார்த்தையால் சொல்லால் அல்லாஹ்வை விட உண்மையாளன் வேறு யார் என்று கேட்கிறான். சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 87 122. இந்த இரண்டிலும் இந்த வசனத்தை நீங்க என்ன செய்யலாம்? நீங்கள் பார்க்கலாம். இந்த இரண்டிலும் இந்த வசனம் என்ன செய்கிறது? வருகின்றது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நீங்க இதுல இமாம் அவர்கள் கொண்டு வரக்கூடிய வசனம் என்னவென்றால், வைது கால அல்லாஹு யா ஈஸா இப்ன மரியம். அதாவது மரியமுடைய மகன் ஈசாவே என்று அல்லாஹ் கூறியதை நீங்கள் நினைவு கூறுங்கள். 5:116. அடுத்தது வாங்க 6வது அத்தியாயம் 115வது வசனம். 6வது அத்தியாயம் 115வது வசனம். இதில் அல்லாஹ் சொல்றான், வதம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வ அத்லா லா முபத்தில லிகலிமாத். அதாவது உம் இறைவனுடைய வார்த்தை உண்மையாலும் நியாயத்தாலும் என்ன செய்துவிட்டது? முழுமையாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா, உண்மையாலும் அதாவது நீதியாலும் அவனது வார்த்தைகள் முழுமையடைந்து விட்டது என்று அல்லாஹு தஆலா 6:115 சொல்கிறான். அதே போன்று வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா. வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா. இது 4:164. இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது மூசாவுடன் அல்லாஹ் என்ன செய்தான்? பேசினான். மூசாவுடன் அல்லாஹ் பேசினான் என்ற. எனவே இங்க என்ன பண்பு இங்கு சொல்லப்படுகிறது? அல்லாஹ் பேசினான் என்ற அந்த அவனது செயல் இங்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மின்ஹும் மன் கல்லமல்லாஹ் வரஃபஅ பஅதஹும் தரஜாத். 2:253. 2:253. இதிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் சிலரோடு அல்லாஹ் பேசி இருக்கிறான். சில நபிமார்களோடு அல்லாஹ் செய்திருக்கிறான், பேசி இருக்கிறான். வரஃபஅ பஅதஹும் தரஜாத், பஅதஹும் தரஜாத், சிலருடைய அந்தஸ்தை அல்லாஹ் செய்திருக்கிறான், உயர்த்தியும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இதிலே குறிப்பிடுகின்றான். அடுத்த நறுமையான சொல்ல, வலம்மா ஜா மூசா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு. ஆராஃப் 7:143. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லிமீகாத்தினா, அந்த குறித்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தபோது வகல்லமஹு ரப்புஹு, அவனது இறைவன் அவரோடு என்ன செய்தான்? பேசினான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இதிலே குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இன்னும் சில வசனங்கள் தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவசரமாக இந்த வசனங்களை நாங்கள் முடிச்சு கொண்டோம்னா அதுக்கு பிறகு உள்ளதை பார்த்துக் கொள்ளலாம். மிக அவசரமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். அடுத்த 19வது அத்தியாயம் 52வது வசனம், வனாதைனாஹு மின் ஜானிபி தூரில் ஐமன் வகர்ரப்னாஹு நஜியா. இன்னும் நாம் அவரை தூர்சினா மலையின் வலப்புறத்திலிருந்து அழைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வகர்ரப்னாஹு நஜியா, மேலும் இரகசியத்தில் பேச நாம் அவரை நம்மிடம் நெருங்கி வரச் செய்தோம். அல்லாஹ் சொல்கிறான், நெருங்கி வரச் செய்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது அடுத்து சூரத்து ஷுஅராவுடைய 10வது வசனம். சூரத்து ஷுஅராவுடைய 26ல 10வது வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, வைதனாதா ரப்புக மூசா அனியத்தில் கௌமல் ஸாலிமீன். உம் இறைவன் மூசாவிடம் அநியாயக்கார சமூகத்திடம் நீங்கள் செல்லுங்கள் என்று கூறிய அந்த நேரத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்ததாக வாங்க 7:22. இதுல அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரிடம் கேட்கிறான், வனாதாஹுமா ரப்புஹுமா, அந்த இருவரையும் அவர்களது இறைவன் அழைத்தான். அலம் அன்ஹகுமா, நான் உங்களுக்கு தடுக்கவில்லையா? அன்தில்குமா ஷஜரா, இந்த மரத்தின் பால் நெருங்குவதை தடுக்கவில்லையா? வாகுல்லகுமா இன்ன ஷைத்தான லகுமா அது முபீன், ஷைத்தான் உங்கள் இருவருடைய பகிரங்க விரோதி என்று உங்களுக்கு சொல்லவில்லையா? அவங்க இப்லீஸுக்கு கட்டுப்பட்ட பிறகு அல்லாஹ் இப்படி என்ன செய்தான், கேட்டான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக வாங்க சூரத்துல் கஸஸ். சூரத்துல் கஸஸ் அத்தியாயம். சூரத்துல் கஸஸ் அத்தியாயம் என்றால் 28வது அத்தியாயம் 62வது வசனம். இதிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால்,
அதாவது வயௌம யுனாதீஹிம் ஃபயகூலு ஐன ஷுரகாஇ அல்லதீன குன்தும் தஸ்உமூன். அல்லாஹ் தஆலா அந்த அவர்களை அழைக்கக்கூடிய நாள், அந்த மறுமை நாள் அல்லாஹ் கேட்பான், அதாவது எனக்கு இணையானவர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்களே அவர்கள் எங்கே என்று அல்லாஹு தஆலா கேட்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? கேட்பான். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, வயௌம யுனாதீஹிம் ஃபயகூலு மாதா அஜப்துமுல் முர்சலீன், அதுவும் 28ல 65வது வசனம். அல்லாஹ் அந்த மறுமையுடைய நாள்ல அவர்களை அழைக்கக்கூடிய நாளில் அல்லாஹ் அவர்களிடம் கேட்பான், ஃபயகூலு மாதா அஜப்துமுல் முர்சலீன், அதாவது தூதர்களுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க, நான் அனுப்பின இறை தூதர்களை அவர்களுக்கு என்ன பதில் கொடுத்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். நாங்க யாரை பின்பற்றணும் நினைச்சு பாருங்க. அங்க கேள்வி தான், நான் இறை தூதர்களை உங்களுக்கு அனுப்பினேன், அவர்களுக்கு எப்படி நீங்க பதில் கொடுத்தீங்க? பிதத் செஞ்சவனுக்கெல்லாம் பதில் சொல்லலுமா? பதில் சொல்லல. புரியுதா அவன் சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து வாங்க சூரத் தௌபா 9ல 6வது வசனம். 9ல வைன் அஹதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ் என்று வரக்கூடிய இந்த வசனம். இந்த வசனத்தில் என்ன? அதாவது முஷ்ரிக்கள் வராங்க உங்களிடம், எதற்கு? புகலிடம் தேடி வந்தால் நீங்க அவர்களுக்கு புகலிடம் கொடுக்க வேண்டும். எதற்காக? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அவர்கள் செவியேற்கும் வரை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை செவியேற்கும் வரை அவர்களுக்கு அபயம். அவங்க வந்து கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இது குர்ஆன், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய குர்ஆன். எனவே நறுமையான சகோதரர்களை இந்த வசனத்தை இங்கு கொண்டு வருகிறார்கள். அடுத்ததாக வாங்க, அதாவது 2வது அத்தியாயம் பக்ராவுடைய 75வது வசனம். அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான்? வகத் கான ஃபரீகும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹி ثم يحرفونه من بعد ما أقلوه. அப்ப அவர்கள், அந்த யூதர்கள் ஒரு சாரார் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் இறை வாக்கை கேட்டு, கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்டு என்ன செய்கிறார்கள்? அதை விளங்கி கொண்ட பிறகு, மின் பஅதி மா அகலு, விளங்கி கொண்ட பிறகு அதை அவர்கள் மாற்றி விட்டார்கள். என்ன செஞ்சார்கள்? மாற்றி விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இதிலே குறிப்பிடுகின்றான். அந்த வசனத்தை பதிவு செய்யறாங்க. அடுத்ததாக சூரத்துல் ஃபத்ஹுடைய 15வது வசனம், யுரீதுன அன் யுபத்திலு கலாம் அல்லாஹ் குல் லத்தத்தபிஊனா. அவர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை, வார்த்தைகளை மாற்ற நினைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மாற்றிவிட நாடுகிறார்கள். நீங்க அல்லாஹ் நபியே நீங்க சொல்லுங்க, லன் தத்தபிஊனா, நீங்கள் எங்களை பின்பற்றி வரவே வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். இங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அடுத்து வாங்க சூரத்துல் கஹஃபுடைய 27வது வசனம். சூரத்துல் கஹஃபுடைய 27வது வசனம். இதில் 18வது அத்தியாயம் 27வது வசனம். வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக் லா முபத்தில லிகலிமாத். நபி, உம்முடைய இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு வஹி மூலம் அருளப்பட்டதை நீங்க என்ன செய்யுங்க? ஓதி காட்டுங்கள். லா முபத்தில லிகலிமாத், அவனுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை என்று அல்லாஹு தஆலா இதிலே சொல்கிறான். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, சூரத்து நம்லுடைய 76வது வசனம். சூரத்து நம்ல் 27ல 76. இன்ன ஹாதல் குர்ஆன் யகுஸ்ஸு அலா பனி இஸ்ராயில் அக்ஸர அல்லதீஹும் ஃபீஹி யக்தலிஃபூன். இந்த குர்ஆன் பனு இஸ்ராயல்களுக்கு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்ததில் பெரும்பாலானதை விவரித்து கூறுகிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அடுத்த 6வது அத்தியாயம் 92வது வசனம், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக், நாம் இந்த வேதத்தை அருளினோம் எப்படி? அவருக்கு பாக்கியமிக்கதாக. முபாரக்கன் என்ன? பாக்கியமிக்கதாக. 6ல 92. அடுத்து வாங்க அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரத்துல் ஹஷ்ருடைய 21வது வசனம். சூரத்துல் ஹஷ்ர் உடைய 21வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சூரத்துல் 59 21, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆனை நாம் ஒரு மலை மீது இறக்கியிருந்தால் லரஐதஹு காஷியம் முத்தஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அதாவது அல்லாஹ்வின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? கண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய குர்ஆன் எவ்வளவு பலமிக்கது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான் சூரத்துன் நஹலுடைய 101 102 103 ஆகிய வசனங்கள். இதில் அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது வைதா பத்தல்னா ஆயத்தம் மக்கான ஆயா, அதாவது நபியே ஒரு வசனத்தை மற்றொரு வசனத்தின் இடத்தில் நாம் மாற்றினால் வல்லாஹு அஅலமு பிமா யுனஸ்ஸில், அதாவது உம்முடைய நிச்சயமாக நீர் இட்டுக்கட்டுவராக, காலு இன்னமா அன்த முஃப்தர், நீங்க இட்டுக்கட்டுவராக இருக்கிறீர்கள் என்று அவங்க சொல்றாங்க. எந்த நேரத்தில் எதை இறக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவன். அல்லாஹு அஅலமு பிமா யுனஸ்ஸில் பல் அக்ஸர்ஹும் லா யஅலமூன், ஆனால் பெரும்பான்மை செய்யறது இல்ல. காலு இன்னமா அன்த முஃப்தர் பல் அக்ஸர்ஹும் லா யஅலமூன், அதிகமானதை அறிய மாட்டார்கள். அடுத்து என்ன அந்த வசனத்திலே வருகிறது? குல் நஸ்ஸலஹு ரூஹுல் குதுஸ் மின் ரப்பிக்,
லியுஸப்பித அல்லதீன ஆமனு வஹுதம் வபுஷ்ரா லில் முஸ்லிமீன். ஈமான் கொண்டோரை உறுதிப்படுத்துவதற்காக, இறைவனுக்கு முற்றிலும் வழிபடக்கூடிய முஸ்லிம்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக, அதே போன்று நன்மாராயமாக உம்முடைய இறைவனிடமிருந்து உண்மையை கொண்டு ரூஹுல் குதுஸ் யாரு ஜிப்ரீல் இதை இறக்கி வைத்தார் என்று நபியை நீங்கள் என்ன செய்ய அவர்களிடம் கூறுங்கள் என்று அந்த வசனம் வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்த வசனம் என்னவென்றால், நிச்சயமாக அவருக்கு கற்றுக் கொடுப்பவன் ஒரு மனிதனே, இறைவன் அல்ல என்று அவர்கள் கூறுவதை நிச்சயமாக நாம் அறிவோம். எவனை சார்ந்து அவர்கள் கூறுகிறார்களோ அவனுடைய மொழி அரபி அல்லாத ஒரு மொழி, ஆனால் இதுவோ தெளிவான அரபு மொழி. அப்படித்தானே? பொய்ய சொல்றதான பொருத்தமா சொல்றேன். இப்ப நபிக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறது யார் என்று சொன்னார்கள்? அரபு மொழி இல்லாத ஒருவர் என்றார் என்று அவர்கள் சொன்னார்கள். இது எந்த மொழியை சேர்ந்தது? அரபு மொழி. அப்ப சொல்லக்கூடிய எப்படி இருக்கணும், கொஞ்சம் பொருந்தி போகணுமா இல்லையா? இப்படி என்ன செய்தார்கள்? அபாண்டங்களை சுமத்தினார்கள். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, 4 வசனங்கள் இருக்கின்றன. அடுத்து நீங்க இதில் பார்த்தீங்கன்னா 75 22 75 23 அந்நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியால் செழுமையாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, விளங்கிச்சா? தம்முடைய இறைவன் அளவில் இறைவனை நோக்கியவைகளாக பார்த்தவைகளாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அதாவது அலல் அராஇகி யன்துரூன், சூரத்துல் முத்தஃபிஃபீன் 83 23 ஆசனங்களில் அமர்ந்து சுவர்க்க காட்சிகளை என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அடுத்து லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, சூரத்து யூனுஸ் 10வது அத்தியாயம் 26வது வசனம், நன்மை புரிந்தோருக்கு உரிய கூலியும் அதைவிட அதிகமும் கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா இதிலே குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக லஹும் மா யஷாஊன ஃபீஹா வலதைனா மஸீத், இதோடு முடிகிறது. லஹும் மா யஷாஊன ஃபீஹா வலதைனா மஸீத், அவங்க விரும்பியதெல்லாம் அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தில் உண்டு, இன்னும் அதிகமாகவும் நம்மிடம் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். இன்னும் இதுல இது 50-35 கடைசியில இப்ப நான் சொன்ன வசனம் 50-35 வசனங்கள். இதை சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரியான குர்ஆனுடைய வசனங்கள் ஏராளமாக குர்ஆன்ல இருக்கின்றன. உண்மையில் இதை தேடக்கூடிய மாணவர் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்வார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இதுல சுமார் ஒரு 100 வசனங்கள், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 111 வசனங்கள் கொண்டு வரார். இந்த அகீதத்துல் வாசித்தியால அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் என்ற அந்த தலைப்பில் அப்படி சுமார் 111 வசனங்கள் கொண்டு வரார். அப்ப 111 வசனங்கள் ஏன் கொண்டு வரார் என்றால், ஆதாரம் குர்ஆன் தான். அல்லாஹ்வை பற்றி சொல்லும் போது ஆதாரமே தான் குர்ஆன். ஏன்னா அது ஒரு மறைவான இல்ம், மறைவான ஞானம். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும், அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாங்க இதனுடைய விளக்கங்களை, சில குறிப்பிட்ட அழகான விளக்கங்கள் இதில் இருக்கின்றன. அதை நாம் அடுத்த வகுப்புல நாங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம் என்று கூறி இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமான. இல்ல மொத்தம் அவ்வளவுதான் 111 தான். இப்ப நாங்க சென்ற வகுப்புல சேர்த்து பார்த்தோம் தானே, அதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா